தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மேகமலை பகுதியில் யானைகள் நடமாட்டம் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மலைச்சாமி வழங்க கேட்கலாம். மலைச்சாமி, எந்த அளவிற்கு சுற்றுலா பயணிகள் இன்று வருகை தந்தார்கள்? தற்பொழுது அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றதே, பாதுகாப்பு ஏற்பாடுகள் வேறு என்னென்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது? சுற்றுலா பயணிகள் தடை விதிக்கப்பட்டதால் அந்த பகுதியில் உள்ள வியாபாரிகளோ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? தேனி மாவட்டத்தில் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் மேகமலை தேயிலை தோட்டங்கள் நிறைந்து கொஞ்சம் சுற்றுலா தலமாக அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மேகமலை புலிகள் வனச்சரணாலய பகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதி வனத்துறையின் கட்டுப்பாட்டில் விதிமுறைகளுக்கு உட்பட்ட சுற்றுலா தலமாக செயல்பட்டு வருகின்றது. இந்த பகுதி தமிழக கேரள எல்லையில் அமைந்திருப்பதால் தற்பொழுது சபரிமலையில் நடைபெற்று வரும் பூஜை காலத்தில் ஏராளமான பக்தர்கள் சென்று வருவதால் அந்த பகுதியில் வசித்த வனவிலங்குகள் தற்பொழுது மேகமலை ரயில்வே பகுதிக்கு இடம்பெயர்ந்துள்ளது. இன்று அதிகாலை மணலாறு, தடுப்பணை, வெண்ணியாறு உள்ளிட்ட பகுதிகளில் யானைகள் குட்டியுடன் உலா வந்து சாலையில் இருசக்கர வாகனங்களில் சென்ற சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் விரட்டியதால் சுற்றுலா பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தனர். சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு வனத்துறையினர் தடை விதித்து திருப்பி அனுப்பி வருகின்றனர். மேலும் யானைகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த யானையின் நடமாட்டங்களை தங்களது செல்போனில் படம் பிடித்த சுற்றுலா பயணிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு மட்டும் சென்று வர வேண்டும் எனவும், மேகமலை பேரூராட்சி தங்கும் வில்லி வரை மட்டுமே சுற்றுலா பயணிகள் சென்று வருவதற்கு அனுமதி அளித்து, அதற்கு மேல் சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் இரவங்களாறு பகுதி செல்லும் சாலையில் சென்று வருவதற்கும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் யானை மற்றும் வனவிலங்கு நடமாட்டத்தை வனத்துறையினர் பணியாளர்கள் மூலம் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும், விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக உள்ளதால் மேலும் யானைகள் நடமாட்டத்தால் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்க்க வேண்டிய இடங்களை பார்க்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மலைச்சாமி.